அவர்கள் வந்து பிரச்சார கூட்டம் நடக்கிறதுக்கான அனுமதி கிடைச்சிருக்கா? அதுக்கான ஏற்பாடுகள் கழகத் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மாநிலம் முழுமைக்கு நடந்துட்டு வருது. அதன் தொடர்ச்சியாக தஞ்சையிலும் மக்கள் சந்திப்பு நடத்துவதாக இருந்தோம். அதற்கான வாய்ப்புகள், நாள், இடம் இது எல்லாத்தையும் வசதியை கருத்தில் கொண்டு நிர்வாகிகள் சந்திப்பு 4ஆம் தேதி மார்ச் 4 காலையில் நடத்துவதாக திட்டமிட்டிருக்கிறோம். அதற்கு முறையாக அனுமதி கோரி விண்ணப்பம் கொடுத்திருந்தோம். அது குறித்து எங்களை அழைத்து எஸ்பி அவர்களும் அழைத்து பேசினாங்க. டிஎஸ்பி மூலமாகவும் செங்கிப்பட்டி காவல் ஆய்வாளர் திரு ஐயப்பன் அவர்கள் அழைத்து எங்களை எல்லாம் பேசி நிகழ்ச்சி விவரங்களை கேட்டறிந்து மேற்கொள்ள வேண்டிய பணிகளுக்கான வழிகாட்டு முறைகளை எல்லாம் தெரிவித்தார்கள். அவர்கள் பல்வேறு தேவைகள் குறித்து போக்குவரத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்க்கிறது, ஒழுங்குபடுத்துவதற்கான தன்னார்வலர்கள், பாதுகாவலர்கள் போன்ற பணிகள், குடிநீர், பந்தல் போன்ற விஷயங்களில் எங்கள் அறிவுறுத்தல் கொடுத்தார்கள். அவற்றையெல்லாம் நாங்கள் நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம். அதை நிறைவேற்றுகின்ற பணிகளுக்கான அனைத்து பணிகளையும் செய்திருக்கிறோம். அதை முன்னிட்டு வாய்மொழி உத்தரவாக எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்திக்கொள்ள அனுமதித்திருக்கிறார்கள். அதற்கான திடல் பணிகளை தொடங்கி பூமி பூஜையோடு இன்னைக்கு காலையில் செய்திருக்கிறோம். வழிகாட்டு முறைகள் மட்டும்தான், முறையாக கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு முறைகள், அதை எல்லாத்தையுமே நாங்கள் செயல்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். வாய்மொழியாக அனுமதி கொடுத்துருக்காங்கன்னு சொல்றீங்க, அது ஓகேவா? இங்க இருக்கிற கன்சர்ன் போலீஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்லியா இருக்காங்களா கூட? வாய்மொழி இந்த காவல்துறையிட்ட நாங்கள் மனு அளித்தோம், நேரில் அழைத்து பேசி இருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த வழிகாட்டு முறைகளை நிறைவேற்றுவதாக சொல்லி இருக்கிறோம். அதுக்கு நாங்கள் இப்போ எழுத்துப்பூர்வமாக என்னென்ன ஏற்பாடு செய்திருக்கிறோம், என்னென்ன அவங்க செய்ய சொன்னாங்க, அதில் எதையெல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம் என்பது குறித்து தெளிவான அந்த எழுத்துப்பூர்வமான மனு இப்போ கொடுக்குறோம். சரி, இப்போ நிகழ்ச்சி நடைபெற இடத்துல என்னென்ன ஏற்பாடுகள், எவ்வளோ ஏக்கர் இடம், பார்க்கிங்க்கு எவ்வளோ இடம்? 14 ஏக்கர் பரப்பளவுள்ள நிகழ்ச்சி நடைபெறும் இடம் திடல் அமைக்கப்பட்டது. அதற்கு எதிர் திசையிலும் பக்கவாடுகள்லையும் கிட்டத்தட்ட ஒரு 30 ஏக்கருக்கு மேலே வருகின்ற வாகனங்கள் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறோம். போதிய பாதுகாவலர்கள் தனியாரிலிருந்து எடுக்கிறோம். தன்னார்வலர்கள் ஒரு 500 பேருக்கு மேலே இங்கே ஈடுபட போகிறாங்க. திடலை பொறுத்தவரையில் எல்லா இடத்துலையும் சுகாதார பேணும் வகையில் எல்லா ஏற்பாடும் பண்ணுறோம். குடிநீர் தடை இல்லாமல் கிடைக்க சின்டெக்ஸ் டேங்க் கொடுக்குறோம். 25,000 தண்ணீர் பாட்டில்கள் கொடுக்குறோம். வர்றவங்களுக்கு ஸ்நாக்ஸ் பிஸ்கெட்டு கொடுக்குறோம். காலை நிகழ்வு என்பதால் அந்த ஸ்நாக்ஸ் பிஸ்கெட்டு கொடுக்குறோம். மருத்துவ முகாம் கேம்ப்பு எல்லா இடத்துலையும் போடுறோம். பெரிய அளவிலான மருத்துவ முகாமும் போடுறோம். 20 டாக்டர்கள், 50 செவிலியர்கள், 100 உதவியாளர்கள், மருத்துவ உதவியாளர்கள் இந்த முகாமில் பங்கேற்கிறார்கள். டாக்டர் பிரபு அவர்களுடைய வழிகாட்டுதலோடு எங்களுடைய மருத்துவ அணி அமைப்பாளர் டாக்டர் அரவிந்த் அந்த மருத்துவ முகாம் குழுவை ஏற்பாடு பண்ணுறாங்க. க்ளோஸ்டு செட்டு போடுறதுக்கான எல்லா பணிகளையும் செய்கிறோம். ஆமாம், அது மாதிரி தான் செய்கிறோம். 5000 பேர், 1900 பேர். ஆமாம் ஆமாம். 1900 பேரை எப்படி செலக்ட் பண்ண போறீங்க? ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் பாஸ் வச்சிருக்கவங்களும் லாஸ்ட் டைம்ல போலீஸ் உள்ள விடாதனால எல்லாம் கடந்த நிகழ்வுகளில் ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் அல்லது ஏதாவது சிறு குறைகள் இருந்தால் அவையெல்லாம் தவிர்க்கப்படும். முறையாக 5000 நபர்களுக்கும் அடையாள அட்டை வழங்கப்பட்டு QR கோடு மூலம் பரிசோதனை செய்து அனுப்பப்படுவார்கள். இந்த நிகழ்வுகள் அனைத்து ஏற்பாடுகளையும் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் வழிகாட்டுதலோடு அவர்களுடைய அறிவுறுத்தலை பெற்று நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நாளை காலை அவர்கள் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் களத்துக்கு வர்றாங்க. அவர்களுடைய அறிவுரைகளை பெற்று முறையாக இந்த எல்லாமே நடைபெறும். 2 நாள் மட்டும்தான் இருக்கு நிகழ்ச்சி நடக்குது. முழு ஏற்பாடுகளை பண்ணிட முடியுமா? எவ்வளவு சவாலா இருக்கு? சவாலை எதிர்கொள்வதும் சாதனை செய்வதும் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயலே. அதை நாங்கள் நிரூபித்து காட்டுவோம். தஞ்சாவூர் மாவட்டம் அதற்கு சளைத்ததல்ல என்பதை நிரூபித்து காட்டுவோம். விஜய் அவர்களை தனியாக அழைச்சிட்டு போறதுக்கான வழிகாட்டு போலீஸ் நீங்க கொடுத்துருக்கீங்களா? எப்படி கூட்டிட்டு வர போறோம், எப்படி அவரை அனுப்ப போறோம்? இல்லை, அவங்க திருச்சியிலிருந்து வர்றாங்க. அதற்கான பாதுகாப்பு அனைத்துமே காவல்துறையும் கழக பொதுச் செயலாளரும் சந்தித்து பேசி அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வார்கள்.